இங்கே கடை வந்து அப்பா காலத்துலேருந்து இருக்குது, 40 வருஷம் கடை இது, பழைய கடை. இங்கே வந்து இப்போது பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறதா சொல்லியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் மாற்றினாங்கன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் வியாபாரம் அடிபடும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 கடைக்கு மேலே இருக்கிறாங்க. 200 கடைன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 5,000 குடும்பம் இது இருக்குது. இதான் எல்லாருக்கும் பாதிக்கும் தான் பஸ் ஸ்டாண்ட் மாற்றினா. ஆனால் கடைக்காரங்களாம் உங்களுக்கு வேறு இடத்துல தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. பஸ் ஸ்டாண்டில் தர மாட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் கிடைக்காது, வேறு எங்கேயாவது வெளியே தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இருக்க வியாபாரம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இங்கே வருஷக்கணக்காக கிட்டத்தட்ட 10 வருஷமாக இங்கே வந்துகிட்டு இருக்கிறேன். பிராட்வேக்கு பூ வாங்குறதுக்கு கொள்றதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்துகிட்ருக்கிறேன். இப்போ மாற்ற போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கீழாம்பா பார்த்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதுக்கிடையில் நான் அம்பத்தூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன். பிராட்வே வரணும்னா நான் எனக்கு தீவுத்தூரில் கொண்டு விடுவாங்களா, இங்கே இறக்கி விடுவாங்களாங்கிறத பற்றி தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. இன்னொரு 3 மாதம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த 1968 வந்தேன். 68லேருந்து 69லேருந்து இங்கே தான் இருந்தேன். இது வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வாழ்ந்துட்டான். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இடித்து கட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதே சமயத்தில் வந்து கடை கொடுக்குறேன்னு சொல்கிற பேச்சுவார்த்தை நடந்து கடை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த இடம் வந்து புது இடம் போகிறதுனால இந்த மாதிரி வியாபாரம் நடக்குமா, எங்கள் வாழ்வாரம் தள்ள முடியுமான்றது சொல்ல முடியாது. அதோட பேச்சுவார்த்தை நடக்குது. இது வந்து இவங்க இப்படியே ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா இது ஓரமாக தான் இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாண்டில், இது நாராயணப்பா ரோடு. இது வந்து கோட்டை ஸ்டேஷனுக்கும் கொத்தாட்சாருக்கும் இந்த சுமதி வங்கி போகிறவங்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம். அதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. 99 என்னமோ பஸ் ஸ்டாண்டு இடித்தாங்க. அப்போ வந்து இது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஜாயிண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஊட சவர் இருந்துச்சு, 112 கடை ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இங்கிட்ட 168 கடை நாங்கள் ஏறம் பண்ணோம். அது இடித்த பின்னாடி இது பஸ் ஸ்டாண்டில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து இது கட்டுன்றாங்க. அது வந்து எங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். 10-12 வயசுலேருந்து இந்த நான் இடத்துல தான் உக்காந்து வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ 80 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் என்ன எப்படி பிழைக்கிறது, கடவுள் தான் இருக்கு பாரு. என்ன சரி, சுத்தமாக வியாபாரம் இருக்காது. இதை மாற்றின பிறகு தான் நம்மளுக்கு எப்படி வழின்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ புரிஞ்சிக்க முடியல. அவங்க எடுத்துட்ட பிறகு தான் நம்ம எப்படி பிழைக்கிறது நம்ம தான் யோசிக்கணும். அதை நம்ம தான் யோசித்து எப்படியாவது பிழைக்கணும். இங்கே எப்படி இவ்வளோ காலம் பிழைச்சோம், அந்த மாதிரி வேறு எங்கன்னா ஒரு இடம் பார்க்கணும். வேறு எங்களுக்காக இதை பஸ் ஸ்டாண்டை கட்டாமல் இருக்க முடியுமா? ரொம்ப கலீஜாகுது பஸ் ஸ்டாண்டு, ரொம்ப சுத்தம் இல்லை. பஸ் ஸ்டாண்டு கட்டுறது தான் நல்லது. நம்ம எப்படி பிழைக்கணுன்றது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம்.